வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பாம்பன் சுவாமிகள் அருளிய ரதபந்தம். இந்த ரதபந்தத்தை சொல்றதுனால பிரயாணங்கள் ஆபத்து இல்லாம இனிமையா வெற்றிகரமா அமையும், விபத்துகள் ஏற்படாம தடுக்க முடியும். இந்த பாடலை பாம்பன் சுவாமிகள் சித்திரக்கவி முறையில அமைச்சிருக்காரு. வாங்க இப்ப இந்த பாடலை பார்க்கலாம். இருள் பொருதா அம்பலத்து சித்தென்னும் முருகா, நீடிரு விண்ணோர் தேடும் மருந்தே மான் பொருவாசீர், தேசு தரும் செந்தினருந் தீர்த்த விரலோங்கு சிதா, வா சிறந்த மாவின் பருள். இப்ப இந்த பாடலுக்குரிய பொருளை பார்க்கலாம். இருள் பொருதா அப்படின்னா இருளை அண்ட முடியாத, அதாவது அஞ்ஞானமே அண்ட முடியாத, அம்பலத்து சித்தென்னும் முருகா, இந்த பிரபஞ்சத்துக்கே சித்தநாதனாக, இந்த பிரபஞ்சம் எங்கு நிறைந்திருக்கக்கூடிய முருகனே அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல என்னுடைய இதயத்திலும் என்னுடைய சித்தத்திலும் நிறைந்திருக்கக்கூடிய முருகனே அப்படின்னு எடுத்துக்கலாம். நீடுரு விண்ணோர் அப்படின்னா எப்பவுமே அழிவே இல்லாத தேவர்கள், தேடும் மருந்தே அப்படின்னா அவர்களுடைய துன்பங்களும் பிணிகளும் அகற்றக்கூடிய, அவர்கள் தேடக்கூடிய மருந்தாக இருப்பவனே. மான் பொருவாசீர் பெருமை நிறைந்தவனே. தேசு தரும் செந்தினருந் தீர்த்த விரலோங்கு சிதா, அதாவது தேசு அப்படின்னா ஒளின்னு அர்த்தம். ஒளி வீசக்கூடிய, செந்தில் அப்படின்னா திருச்செந்தூர். நருந் தீர்த்த விரலோங்கு நறுமணம் நிறைந்த தீர்த்தமாகிய கடலில், அந்த திருச்செந்தூரில் இருக்கக்கூடியவனே. விரலோங்கு சிதா அப்படின்னா வெற்றிகள் ஓங்கி இருக்கக்கூடியவனே, பகைவர்களை அழிக்கக்கூடியவனே. வா சிறந்த மாவின் பருள். வா அப்படின்னு முருகனை அழைக்கிறாரு. சிறந்த மாவின் பருள் அப்படின்னா சிறந்த பிரம்மாண்டமான மகிழ்ச்சியை தா அப்படின்னு சொல்றாரு. அதீத பலன் தரக்கூடிய ரொம்ப சிறிய பாடல் இது. 27 முறை சொன்னா நல்ல பலன் இருக்கும். முடியாத பட்சத்துல 3 முறையாவது சொல்லுங்க. பிரயாணம் ஆபத்து இல்லாம விபத்து இல்லாம இனிமையா வெற்றிகரமா அமையும்.